ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அதன் மீது பக்தி வைத்து அல்லது ஒரு இறைவன் மீது பக்தி வைத்து அவனையே துதித்து போறது, அதன் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைவது பக்தி யோகம். இந்த ஆகாய் எது? இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. இந்த அஞ்ச படைச்சது ஒரு சக்தி, அதுதான் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். எல்லாமே அந்த ஏக இறை போட்ட பிச்சை என்பதை உணர்வதுதான் ஞானம். அதிசயங்களை இந்த உடம்பின் மூலமாக கண்டுபிடித்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மருந்து எடுத்துக்காம இந்த உடம்பை இன்ன பயிற்சிகள் பண்ணுங்க, இன்ன ஆசனங்கள் பண்ணுங்க, இன்ன வர்மாவை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, உடம்பை ஆய்வு கூடமாக மாற்றி அதன் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை அடைவது ஹடயோகம். ஐயா வணக்கம். வணக்கம். இறைவனை நம்ம அடைகிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொன்னா பல வழிகள் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மதத்திலையுமே ஏக இறைவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்திருந்தீங்க. ஆனா இறைவனை அடைகிற வழிகள் அல்லது யோக நிலைகள் அப்படிங்கிறதும் யோக முறைகள் அப்படிங்கிறதும் ஏன் இத்தனை கோடி இத்தனை விஷயங்களாக இருக்கு, ஒரு வழி அப்படின்னு இல்லாம? இது மாலை வேலை இல்லைங்களா? மாலை வேலையில உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? வரவேற்போம். வரவேற்கணும், வாங்க ஐயா, என்ன முடிச்சுதா, உட்காருங்க, டீ காஃபி சாப்பிடுறீங்களா? டீ ஒன்று, காஃபி ஒன்று, அது மட்டும் தான் வைப்பீங்களா? வேற ஏதாவது வைப்பீங்களா? ஏதாவது கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. அது என்ன, ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? டீ, காஃபி, பலகாரம், இது அது. அது போலதான் இந்த இறைவனை அடையக்கூடிய முறைகளும். சாப்பாடு வைக்கிறாங்க, ஒருத்தர் பிரியாணி போடுறாங்க, ஒருத்தர் கஞ்சி ஊத்துறாங்க, ஒருத்தர் சாப்பாடு சாம்பார் ரசம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் எதுவுமே அவிழ் சுண்டல் கொடுக்குறாங்க. எல்லாமே பிரசாதம் தானே. அதை போல இந்த இறைவனை அடைவதற்குண்டான வழிமுறைகளும் பலது இருக்கு. ஒருத்தர் டீ கொடுக்குறாங்க, ஒருத்தர் காஃபி கொடுக்குறாங்க, ஒருத்தர் மோர் கொடுக்குறாங்க, எதுவும் இல்லையா தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே அருந்துவதற்குத்தானே. ஆக இதிலே இத்தனை பேதங்கள் இருக்கிற போது சாப்பாட்டில் எத்தனை பேதம் இருக்கு? புளிச்சாதம்ங்கிறாங்க, தயிர் சாதம்ங்கிறாங்க, லெமன் சாதம்ங்கிறாங்க, பிரியாணி சாதம்ங்கிறாங்க, வெஜிடபிள் ரைஸுங்கிறாங்க, ஃப்ரை, என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் உணவு தானே, உள்ளே போகிறதுக்கு தானே. இத்தனை பேதங்கள் இருப்பதை போல இறைவனை அடையும் வழியிலும் ஒரு 4 அண்ணம் தான் இருக்கு. 5வதா நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், பக்தி. நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அதன் மீது பக்தி வைத்து அல்லது ஒரு இறைவன் மீது பக்தி வைத்து அவனையே துதித்து போறது, அதன் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைவது பக்தி யோகம். அதுல ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடையலாம், இறைவனை அடைய முடியும். இப்ப பக்தியில நிறைய இருக்கு. இறைவன்னா நாராயணன், சிவபெருமான், நிறைய இருக்காங்க, அம்மன், எவ்வளவோ இருக்காங்க. அதிலும் நான் ஒரு வழிமுறை வச்சிருக்கோம். ஏன்னா சித்த மார்க்கத்துக்குன்னு தனியாக உண்டு, அதை கடைசியில் சொல்கிறேன். பக்தியால் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைவது பக்தி யோகம். இறைநிலையை அடைஞ்சிட முடியும் ஞானத்தின் மூலமாக. இந்த இப்போ சோஃபாவில் உட்கார்ந்துருக்கேன், இந்த சோஃபா எதில் ஆனது? இதனுடைய மூலப்பொருள் என்ன? இதை கொடுத்தது யார்? எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஓ மகா பிரம்மமே, எல்லாவற்றுக்கும் நீதான் மூல காரணமா? நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், இந்த ஆடை எதிலிருந்து வந்தது? இந்த ஜரிகை எதிலிருந்து வந்தது? ஓ மகா பிரம்மமே, உன்னுடைய திருவிளையாட்டின் மூலம் கிடைத்ததா? இந்த மைக்கு அல்லது இந்த வீடியோ, இந்த அரங்கம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த அலைவரிசை எல்லாமே நீதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உனக்கு முன்னால் நான் தூசு என்று கைகட்டி வாய் புதைத்து நிற்பது, அதைத்தான் பிரமத்தி பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அங்க போகாதரா, அவன் பிரம்மத்தி பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். பிரம்மம் என்கின்ற இறையை பற்றிய போது பஞ்சபூதங்களை அதற்குள் கண்டுவிட்டான். தண்ணீர் என்ன? உருவமில்லை, வடிவமில்லை, நிறமில்லை. ஆஹா, இது இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. காற்று இந்த இடத்துல இருக்கு, அது இருக்கிறதுனால தான் கிரி மாஸ்டர், மூலிகை சித்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இந்த காற்று இந்த உடம்புல இல்லைன்னா ஐயோ போனோம், அங்க போகாதே அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பில்லை. ஆக இந்த காற்று இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை, எந்த ஜீவராசியும் இல்லை. இந்த பஞ்சபூதங்கள், நெருப்பு, சூரியன் இல்லைன்னா 24 மணி நேரமும் கும் இருட்டு எடுக்க முடியுமா? இந்த விளக்கெல்லாம் எப்படி வரும்?
இருட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். பகலையே நேருக்கு நேராக போய் மோதி விபத்து உள்ளாகிறது, இருட்டுக்குள்ளே சொல்லவா வேணும்? இந்த பரவெளி இல்லை என்றால் பூமி சுற்றாது, இரவு பகல் ஏற்படாது. பூமியின் மேற்பரப்பு இல்லை என்றால் உண்ண உணவில்லை, நடமாட இடமில்லை. இந்த ஆகாய எது, இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த அஞ்ச படைச்சது ஒரு சக்தி, அதுதான் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம், ஏக இறை. எல்லாமே அந்த ஏக இறை போட்ட பிச்சை என்பதை உணர்வதுதான் ஞானம். ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அறிவினால் பெற்றுக்கொள்வது, பிறருக்காகவே வாழ்வது. பிறருக்காக வாழ்வதின் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைய முடியும். அடுத்தது உடம்பு. ஹடம் என்றால் உடம்பு என்று பொருள். உடம்பை ஆய்வுக்கூடமாக மாற்றி பல செயற்கரிய அதிசயங்களை இந்த உடம்பின் மூலமாக கண்டுபிடித்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், மருந்து எடுத்துக்காம இந்த உடம்பை இன்ன பயிற்சிகள் பண்ணுங்க, இன்ன ஆசனங்கள் பண்ணுங்க, இன்ன வர்மாவை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு உடம்பை ஆய்வுக்கூடமாக மாற்றி அதன் மூலமாக ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை அடைவது ஹடயோகம். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ஹடயோகம். இந்த நாளின் கலவையை ஐந்தாவதாக சதுர் யோகம் என்று ஒன்றை உருவாக்கி சத்யேந்திர சித்தர் எங்களுடைய இடத்திலே வீற்றிருக்கும் 3 வடிவத்தில் காட்சி தரும் நாயகன், சத்தியத்தின் தலைவனாக, சித்தர்களின் தலைவனாக, குருவுக்கெல்லாம் மகா குருவாக வீற்றிருக்கக்கூடிய 9 சித்தர்களினுடைய ஆற்றலை தன்னகத்தை கொண்டவர். அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டைமுடி. இந்த 9 சித்தர்களின் ஒளி தேகங்கள் ஒன்றாக ஐக்கியமாகி இந்த பூ உலகிலே பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர்தான் திருவார் திரு அழுக்கு சுவாமிகள் என்கின்ற சத்யேந்திர சித்தர். சித்தம் என்றால் பேரறிவு. அதாவது இந்த உலகத்தில் 5 சக்திகள் தான் இருக்கு. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் இருக்கிறது, சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற பஞ்சபூத விழிப்புணர்வை இந்த உலகுக்கு புகுத்தி அதற்குன்னு தனியாக ஒரு வழிபாடு, அதற்குன்னு தனியாக ஒரு வழிமுறைகள், திருமண வைபவம், காதணி விழா, எல்லாவற்றுக்கும் சித்த மார்க்கத்திலே ஒரு வழியை ஏற்படுத்தி பரிசுத்த சித்த மார்க்கத்தை தோற்றுவித்து அதன் மூலம் போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சத்யேந்திர சித்தர் கொடுத்தது சதுர் யோகம், நாளின் கலவை. பக்தியும் இருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், பிறருக்கும் சேவை செய்யணும். உடம்பினால் பக்தி, ஞானம், அறிவின் துணை கொண்டு எங்க மூட பழக்கத்துக்குள்ள போயிடாத. ஒருத்தர் தலையில தேங்காய் உடைக்கிறான், அடே முட்டாளே, தேங்காய் உடைக்காத, மண்டை உடைஞ்சு போயிரு சொல்லு. ஒருத்தர் கத்தியில போட்டுக்கிறான், அட அறிவு கெட்டவனே, கத்தியில வெட்டினா நரம்பு கட்டாயிடுச்சுன்னா நீ நடக்க முடியாது சொல்லு. குண்டத்தில் இறங்குறான், புண்ணாயிடுச்சுன்னா இல்லை வெந்து போயிரு, விழுந்தீங்கன்னா செத்து போயிடுவே சொல்லு. மூட பழக்க வழக்கத்துக்குள்ள போகாதே அப்படிங்கிற முதல் நச்சுன்னு அடிக்கணும். நீ ஞானத்தின் துணை கொண்டு எல்லாற்றையும் மாற்று என்று சொல்லிதான் எங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ஹடயோகம், இந்த நாளின் கலவையை சதுர் யோகமாக மாற்று. அது 2 வகைப்படும். ஒன்று குண்டலினி. மனிதனுடைய உடம்பிலே குண்டலினி, குண்டம் அலினி அப்படின்னா, குண்டம் என்றால் நெருப்பு, அலினி என்றால் பாம்பு போன்று அசைந்து கொடுக்கும் சக்தி. அது மூலாதாரத்திலிருந்து சகசாரா வரைக்கும் வரணும், அசைந்து அசைந்து வரணும். அது 4 விதத்துல ஏறுமா. ஒன்று மந்திகதி, மாண்டுக கதி, சர்ப்பகதி, ஆயுதகதி. ஒரு மனிதனுக்கு குண்டலினி இந்த 4 முறையில தான் ஏறும். நன்றிங்க. அந்த ஒரு மிக நீண்ட நேர்காணல், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பல விஷயங்களுக்கான தெளிவு பலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்தது. எனக்கும் சில தெளிவுகளை கொடுத்திருக்கு. உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.